ஆயுதெழுத்தும் நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நவம்பர் 7ஆம் தேதி தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் உரையாற்றுறார். உரையாற்றும் போது எங்களை ஆஸ்திகவாதி என்றும் சொல்ல வேண்டாம், நாஸ்திகவாதி என்றும் சொல்ல வேண்டாம், நாங்கள் பௌத்தரிவாதிகள். ஆஸ்திகம் நாஸ்திகம் இரண்டுமே சமஸ்கிருத சொற்கள், எங்களுக்கு தமிழில் பௌத்தரிவாதி என்ற பெயர் இருக்கு என்று சொல்கிறார். அதே போல நாத்திகவாதி எல்லாம் எங்கேயுமே கோயிலாம் இடிக்கிற கிடையாது, ஆத்திவாதிகள் தான் பண்றாங்க. பசு கறி சாப்பிடக்கூடாது என்பதை நானும் உடன்பாடு ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கான அறிவியல் பூர்வமான காரணங்களை சொல்ல வேண்டுமே தவிர, நானும் சாப்பிடுவதில்லை, அது நான் ஏற்கும் செய்ய அறிவியல் பூர்வமான காரணங்களை சொல்லணுமே தவிர என்னுடைய தட்டில் என்ன இருக்க வேண்டும் என்பதை அடுத்தவர்கள் தீர்மானிப்பது நியாயமற்ற விஷயம் என்று சில விமர்சனங்கள் வைக்கிறார். இதற்கு உடனடியாக ஒரு வார ஏட்டில் பாஜகவுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள், நீங்கள் உங்களுடைய பெயர் முதல்ல தமிழா சமஸ்கிருதமா, உங்களுடைய மகளுடைய பெயர் தமிழா சமஸ்கிருதமா, உங்களை வந்து இங்க பசுவதை பற்றி நீங்க சொல்றீங்களே, பன்றிக்கறிக்கு பல முஸ்லீம் நாடுகளை தடை இருக்கு, அதை பத்தி சொல்லிருக்கீங்களா சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் தொடர்ந்த ஒரு பக்கம் கமலஹாசனுக்கான ஒரு கவுண்டர் கொடுக்கிறார். இந்த ஹெச் ராஜாவுடைய கருத்துக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். நீங்க யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு, உங்களுக்கு தான் ஒட்டுமொத்த காப்பிரைட் இருக்கா, இதே போன்ற விஷயங்கள் நடந்தா நீங்க வந்து நடக்க போற விஷயங்களே வேற. இளங்கோவன் தன்னுடைய தரப்பு ஹெச் ராஜாவோட சலைத்தவர் அல்ல அப்படிங்கறனால அவர் தன்னுடைய பங்கு எச்சரிக்கிறார். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நடக்கிறது. இந்தியாவில் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய புகழ்பெற்ற பாலிவுட் நடிகர் திரு அமீர் கான் அவர்கள், என்னுடைய மனைவி கூட இந்த கடந்த 7-8 மாதமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடலாமான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் இந்தியர்களுடைய மனதில் எழுந்திருக்கிறது. சகிப்புத்தன்மை சமீப காலமாக குறிப்பாக இந்த 6-8 மாதங்கள்ல குறைந்திருக்கிறது என்று விமர்சனம் வைக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இது போன்ற கருத்துக்கள், இதோட விமர்சனங்கள், பதில் விமர்சனங்கள் எல்லாம் ஒரு கருத்துக்களாக அரசியலுக்காக செய்யப்படுகிறோம் அல்லது விளம்பரத்துக்காக செய்யப்படுகிறது என்பதுதான் கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இந்த ஆயுதத்தில் நீட்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாள் நம்மோடு தொடர்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறார். அதேபோல பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு எஸ் ஆர் சேகர் கேட்க விரும்புறேன். கமலஹாசன் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வந்து நூற்றுக்கணக்கான தலைவர்கள், நூற்றுக்கணக்கான பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை மதச்சார்பின்மைக்கு ஆதரவாகவும் மத நிலக்கம் பற்றியும் இந்து முஸ்லீம் பல்வேறு இயக்கங்கள் பௌத்தரி பற்றி பல்வேறு இடத்துல பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு நபர், ஒரு பிரபல நட்சத்திரம் தன்னுடைய பிறந்தநாள்ல பேசுறாருன்னா அதுக்கு ஒரு கவுண்டர் வாலண்டியரா போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு விளம்பர தேடல் கமலஹாசனை பத்தி பேசணும்னா நிச்சயம் நம்ம வந்து ஒரு விவாத பொருளாகும், கட்சிக்கு அது ஏதோ நல்லது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானா? இல்ல, பாலிவுட் விழாவில் பாலிவுட் திரைப்படங்களை பற்றி மட்டும் அவர் பேசாம இதெல்லாம் ஒரு ஏன் பேசினாரு கேட்கல, நீங்க கேட்கலையே? நிச்சயம் கேட்பேன். அது அமெரிக்க என்ன கேட்பேன். இது இல்ல, இது அதாவது அவர் திரைப்படம் சம்பந்தமாக மட்டும் பேசியிருந்தால் இவர் ராஜா எதுக்கு பதில் கொடுக்க போறாரு? ராஜாட்ட அவர் ஒன்னும் கேள்வியே கேட்கலன்னு நான் சொல்றேன். தன்னுடைய பிறந்த நாள்ல தன்னுடைய ரசிகர் மத்தியில பேசுறாரு. இது ஊடகங்கள் ஒளிபரப்போது தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில பேசுறாரு. இந்த மாதிரி நான் இருக்கேன்பா, இந்த மாதிரி நமக்கு வந்து வேற பேர் கொடுக்குறாங்க, நம்ம அப்படிலாம் கிடையாது, நம்ம பௌத்தரிவாதி சொல்றாரு. இது உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க இப்படி இருங்க. ஹெச் ராஜா வந்து பௌத்தரிவாதியா இருக்கணும்னு சொன்னாரா? ஹெச் ராஜா நாஸ்திகவாதம் பேசணும்னு சொன்னாரா? பாஜக வந்து நாஸ்திகவாதத்தை வளர்க்குது, இது அழிக்குதுன்னு சொன்னாரா? அவர் ஒன்னும் பேசவில்லை. கட்சி பத்தி அரசியல் பத்தி பேசவே இல்லையே. அதாவது கமலஹாசனுக்கு எப்படி பகுத்தறிவை பற்றியும், கமலஹாசனுக்கு எப்படி தன்னுடைய ரசிகர்கள் மீது தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறதோ, அதே போல ராஜாவிற்கு தான் சார்ந்திருக்கிற, தான் எண்ணம் கொண்டிருக்கிற, தான் நம்புகின்ற ஒரு லட்சியத்திற்கு ஆதரவாக அல்லது அதற்கு ஆதரவாக பேசுவதற்கும் அதை எதிர்த்து பேசுகின்ற ஒருவருக்கு பதில் சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது என்பதை மட்டும் பாண்டே அவர்கள் ஒத்துக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த பதில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றபடி இதில் வேறு ஒரு விஷயம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நிச்சயமா கருத்து சுதந்திரம் பேணப்பட வேண்டுமானால் ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து வர வேண்டுமானால், உன்னுடைய பேர் கமலஹாசன் இருக்குதே, இது தமிழா? உன்னுடைய மகளுடைய பேர் ஸ்ருதிஹாசன் இருக்கு, இது தமிழா? இப்படி இங்கேதான தனிப்பட்ட விஷயங்கள் வருகிறது. ஏற்கனவே இதே போலதான் வைகோ வந்து நடமாட முடியாது சொல்லி பெரியார் பற்றி மற்றவர்கள் பற்றி தனிப்பட்ட முறையில் இது போன்ற பேசும் விஷயங்கள் தானே ரசக்குறைவாக ஏற்க முடியாததாக மாறுகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல, நீங்க தேவாரம் பிறந்த தேசம் இது, திருவாசகம் பிறந்த தேசம் இது, திவ்ய பிரபந்த பிறந்த தேசம் சொல்லிட்டு போலாம், யார் மறுக்கலையே. உன் பேர் தமிழா இங்கிலீஷா சமஸ்கிருதமாங்கிற கேள்வி எழுப்பணுமா என்ன? இல்ல, அதாவது ஒரு மத நம்பிக்கைகள் மீது அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற போது நிச்சயமாக அதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் செய்வாங்க. அவர் மத நம்பிக்கைகளை பற்றி பேசாமல் அவருடைய கருத்துக்களை மட்டுமே பேசியிருந்தால், அதாவது குறிப்பாக சினிமாவை மட்டுமே பற்றி பேசியிருந்தால் யாருமே அதுக்கு பதில் கொடுக்க போறதில்லை. அதாவது மற்றொரு விவாதத்தை தொடங்கி வைக்கின்ற வகையிலே கமலஹாசன் பேசியிருக்கின்ற காரணத்தினாலே அந்த விவாதத்துக்கு ஒரு பொறுப்புள்ள குடிமகன் என்ற முறையிலும், அந்த லட்சியங்களை சார்ந்த ஒரு கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் என்கிற முறையிலும் ராஜா அவர்கள் சொன்ன பதிலிலே எந்தவித மாறுபாடும் இருக்கிறதாக நான் நினைக்கவில்லை. அவர் பேசியது இந்து மதம் பற்றி அல்ல, அவர் பேசியது இந்து கடவுள்கள் பற்றி அல்ல, பொதுவான
இயல்பான ஆன்மீக நம்பிக்கை பற்றியும் தன்னுடைய பௌத்தரி சிந்தனை பற்றியும் அவர் பேசுறாரு. இஸ்லாமியர்கள் யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அவர்கள் முழுமையான கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள், நம்மை விட அதிகமாக கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் யாரும் இந்த பௌத்தரி செஞ்சு திட்டல. இது வந்து அவருடைய கருத்தை அவர் சொல்றாங்க, ஏற்கிறாங்க, அவ்வளவுதான். இது கட் ஆயிடுச்சு. நான் உங்கள்ட்ட திரும்ப வரேன், உங்களுடைய இணைப்புல ஏதோ கோளாறு இருக்கு, திரும்ப வரேன். நான் அமெரிக்க நாரண்ட கேட்க விரும்புறேன். இதுல அவர் வந்து முதலே அந்த கேள்வி எழுப்பினார். திரு அமீர்கான் அவர்கள் தன்னுடைய திரைப்படம் பற்றியும் தன்னுடைய பொது வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய விஷயம் பற்றியும் பேசாம இந்த நாட்டுடைய சகிப்புத்தன்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து இது வந்து முரண்பாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இல்லையா? ராஜா வந்து கேட்கற நீங்க கேட்கறீங்களே, அமீர்கான நீங்க கேட்கலாம் கேட்கிறார். அமீர்கான் தன்னுடைய படங்கள் பற்றி பேசினா யாரும் மாற்றுக்க சொல்லி போல இந்த நாட்டுல சகிப்புத்தன்மை இல்லை என்று சொல்லானால் சகிப்புத்தன்மை கொண்ட நாடு இந்தியாவை விட அதிக சகிப்புத்தன்மை கொண்ட நாடுன்னு எதை சொல்ல போறாரு? தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த நாட்டுல நானும் நீங்களும் வாழறோம். இந்த நாட்டை விட சகிப்புத்தன்மை உள்ள நாடு உலக நாடுகள்ல பார்ப்பது அரிது. ஆனா இன்னைக்கு மோடி என்ன நினைச்சிட்டு இருக்காரு, பிஜேபி நினைக்குது நம்ம தான் நாடுன்னு நினைக்குது. இந்த நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மோடி ஆட்சிக்கு வந்த இந்தியர்கள் மாறவில்லை, இந்துக்கள் மாறவில்லை. இந்த சூடோ ஹிந்துஸ் இருக்காங்க பாருங்க, போலி இந்துக்கள் என்று இந்துத்வா என்ற பெயரை தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் வந்து இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததால இந்த ஆட்சியில் உள்ளவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய சகிப்புத்தன்மையை பற்றி தான் இவர் அமீர்கான் சொல்றதை விடுங்க, நாராயணமூர்த்தி சொல்றாருங்க. அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட மூடிஸ் வெளிநாட்டு நிறுவனம் சொல்லுது, இவர் சொல்றாங்களே ஒபாமா சொல்றாருங்க. அதாவது இந்திய நாடு மோடி வந்த பிறகு சகிப்புத்தன்மையற்ற நாடு அல்ல, சகிப்புத்தன்மையற்ற ஒரு ஆளும் அமைப்பு இங்கே அமைந்துள்ளது. சகிப்புத்தன்மைகளை தங்கள் அமைதி காப்பதன் மூலம் ஊக்குவிக்கின்ற ஒரு அமைப்பு இங்க இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் வந்து யாரும் நாட்டு இந்திய நாட்டை குற்றம் சொல்ல. ஒபாமா அப்படி சொல்லல. ஒபாமா இங்க சகிப்புத்தன்மை பற்றி சொன்னாரா இல்லையா? சகிப்புத்தன்மை பற்றி சொன்னார். அவர் ஆளுமாவே இப்படி இருக்குன்னு சொல்லல. என்னுடைய கேள்வி என்ன, நீங்க வந்து நாட்டை சொல்லல, நம்ம வந்து ஐ வாண்ட் ஐசோலேட் மற்றவங்களுடைய கமெண்ட். நாடுங்கிறது இந்தியாவை பத்தி இல்ல, இந்தியாவிலே இன்று ஆட்சி செய்கின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்தியாவை பற்றியும் இந்தியர்கள் பற்றியும் இந்து மதம் பற்றியும் இங்க இருக்கக்கூடிய சைவத்தன்மை பற்றியும் இந்தியர்கள் பேசலாம். அமெரிக்காக்காரங்களும் மூடிச்சு சொல்ல நம்ம ஏற்கிறோம் அப்படின்னு அண்டர் அச்சீவர் என்று இதே டைம்ஸ் பத்திரிகை பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சிக்கலையா? இல்ல இல்ல, நம்ம அதை வந்து நம்ம ஏற்போமா? நீங்க இன்னைக்கு கோட் பண்ணக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு வந்து ஒபாமா நாராயணமூர்த்தி பாரினாளா? நீங்க மோடி பற்றி சொல்றேன்னா ஒபாமா வந்துட்டாரு அப்படின்னு தூக்கி வச்சு அவர் இங்க முதல் முறையா ஒரு வெளிநாட்டு பண்றீங்க. இல்ல இல்ல, அவங்க சொல்ற ஆளுதால அவங்க அதே தேசத்தை அவர்களுக்கு பத்திரிகை ஒரு முறைக்கு 2 முறை அண்டர் அச்சீவர் என்றும் ஒரு போர் பெர்ஃபார்மர் என்றும் இவரை வந்து பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சனம் நாம் ஏற்க முடியுமா? ஏற்கலையே. நான் என்ன சொல்றேன்னா இவங்க தானே அதை கோட் பண்ணி சொல்றாங்க, ஒபாமா வந்துட்டாரு இவங்க தானே பேசுறாங்க. அவங்க சொல்ற ஒபாமாவே சொல்றாங்க, அவங்க கோட் பண்ற மூடிஸே இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் குறையுதுன்னு சொல்லுது. அதையெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இவர் அமீர்கான் பேசுறாருன்னா இன்னைக்கு இவர்கள் பேசுவதும் இவர்கள் செயல்படுவதும் ஒரு தலித்துக்களையும் இந்த சிறுபான்மையினரையும் எப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த நாட்டுல இந்த அரசு அமைதியாக பலருக்கு எதுக்கு எடுத்தாலும் பேசுகின்ற மோடி அமைதியாக இருப்பதன் மூலம் இந்த நாட்டில் உள்ள ஒரு அச்சத்தை விளைவிச்சிட்டு இருக்காரு. இது வந்து சயின்டிஸ்ட் சியான் ராவ், அவர் வந்து அரசியலை சார்ந்தவர் இல்ல சார், சயின்டிஸ்ட் பாரத ரத்னா வாங்கினவர். அவர் கொண்டு போய் திரும்ப கொடுக்கறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் அரசியல் சார்ந்தவங்களா? நான் சொன்னா சொல்லுவீங்க, சொல்லுவீங்க. இவங்க சொல்றாங்க அமீர்கான் வந்து வேணா நீங்க அவர் மைனாரிட்டின்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னதுக்காக இன்னொரு உதாரணம் சொல்றேன். திரு சல்மான் கான் அவர்கள் இதே போன்ற ஒரு கருத்தை சொல்லி அவர் வந்து தன்னுடைய கருத்தை உடனடியாக திரும்ப பெற்றார். நான் திரும்ப பயமுறுத்தி வாங்க வைக்கிறீங்க, சொல்ல வரேன். பயமுறுத்தப்படலைங்கிறதுக்கான உதாரணம் சொல்றேன். திரும்ப பெற சொல்லி அறிவுறுத்தினேன், அவருக்கு அறிவுரை வழங்கினேன், தேசம் பற்றிய பெருமை பேசினேன் சொன்னது வேற யாரும் இல்ல, சல்மான் கானுடைய பெத்த அப்பா. அவர் தான் நீங்க பயமுறுத்தி சொன்ன அவங்க அப்பா உணர்றாரு. இவரும் கூட நான் உணர்ச்சப்பட்டு வேற சொல்றேன். இதை பாருங்க, அதாவதுங்க எங்க அப்பா சொல்றதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கணும் இல்ல, நான் சொல்றதை எங்க அப்பா ஒத்துக்கணும் இல்ல, எங்களுக்கு கருத்து ஒரே கருத்தை சல்மான் கான் திரும்ப பெறுகிறார். அமீர்கான் வந்து கிட்டத்தட்ட அவர் சொன்ன அந்த 8 மாதம் கழிச்சு பாக்குறாரு. நான் சொன்னேன் என்னோட 8 மாதத்துல இன்னும் மோசமா இருக்கு. என்னுடைய கேள்வி நீங்க சொல்றது கரெக்ட் தான், மோசமா இருக்குது. சல்மான் கான் 8 மாசம் முன்னாடி சொல்லல, 1.5 மாசம் முன்னாடி. அமீர்கான் நீங்க 8 மாசம் பிறகு சொன்னார்னா அவர் எப்ப சொன்னார்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அமீர்கான் இப்பதான் சொன்னார்.
இல்லைங்க, அவர் சொல்லி 8 மாதத்துக்கு பிறகு அவர் சொல்றாரு அமீர் கான். அப்ப 8 மாதம் ஒன்னும் மோசமடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நான் கேக்குறேன், இந்தியா அவர் சொல்றது நரேந்திர மோடி பற்றியோ புதிய ஆட்சியாளர்கள் பற்றியோ அவர் சொல்ல. இந்தியாவில இன்டாலன்ஸ் அதிகரிச்சிருக்கு. முதல்ல சொல்லலையே. இல்ல, என்னுடைய மனைவி நம்ம இங்க வெளிநாடு போயிடலாமா, குழந்தைகளுடைய பயமுறுத்தி கேட்கிறாங்க இந்த ஆட்சியாளர். நான் என்ன கேக்குறேன், அமெரிக்கா, பிரான்ஸ் இது போன்ற நாடு வளர்ந்த நாடுகள், மேற்கத்திய நாடுகள் சொல்லக்கூடிய நாடு, அங்க ஷாருக் கான் பேரை கேட்டா 3 மணி நேரம் உட்கார வச்சுனா ஏர்போர்ட்ல. நம்முடைய பெருமைக்குரிய அப்துல் கலாம் 3 மணி நேரம் உட்கார வச்சு. அப்ப இஸ்லாமியனுடைய பேரை கேட்டாலே சொல்றான் அவன் பெரும் செகுலர் ஸ்டேட்டா, அவன் ஒரு சிறந்த தேசமா. பிரான்ஸ்ல 160 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்க பாதுகாப்பான நாடா? இந்தியாவில் அது மாதிரி நடக்குது. இந்தியா எவ்வளவு செகுலர் ஸ்டேட்டா இருக்குன்னு மறுக்க முடியுமா? நம்ம இந்தியர்கள் நம்ம அது மாதிரி மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இந்திய நாடுல இந்தியாவில இந்துக்கள் பெரும்பான்மையினர் இவர்கள் போலி இந்துக்கள் சொல்வதை ஒப்புக்கொள்வதில்லை. இவர்கள் சூடோ ஹிந்துத்துவா பேசுறாங்க. தீஸ் ஆர் ஆல் சூடோ ஹிந்துஸ், போலி இந்துக்கள் இவங்க. இந்த போலி இந்துக்கள் ஒரு இந்துத்துவான்ற பேர்ல ஒரு பெரிய பிரமையை உண்டாக்கியிருக்காங்க. இவங்க பக்கம் பக்கமாக இவர்கள் தாங்கள் இப்ப ராஜா செய்வது அதுதான், தான் சொல்வது தான் மற்றவங்க செய்யணும்னு. பலருக்கு இது பன்முகத்தன்மை உள்ள நாடு. இப்ப இவர் நம்ம கமலஹாசன் அவர் சொன்னார்னா அவருக்கு அந்த கருத்து சுதந்திரம் இருக்கு. நீங்க அதுல கருத்து சுதந்திரம் சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடாது இந்த விஷயங்கள்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. தனி பர்சனல் அட்டாக் எப்படின்னா இவர் பர்சனல் அட்டாக்ல பயமுடுறாங்க. தீஸ் ஆர் ஆல் ஃபாசிஸ்ட். இன்னைக்கு நீங்க மற்றவங்களுக்கு வரீங்க பேசாம இருந்தா நாளைக்கு சொல்றேன் பாண்டே உங்களை அடிக்க போறேன்னு சொல்லக்கூடிய நாள் வெகுதோல் இல்ல. அப்ப நீங்க சொல்வீங்க, ஐயோ அவங்க சொல்லச்சே கேட்காம விட்டுட்டுமே, எப்படி ஹிட்லர் இருக்குச்சு பக்கத்து வீட்டுல தானே கூட்டு போனா, எதிர் வீட்டுல தான் கூட்டு போனா பேசாம இருக்குச்சு, என் வீட்டுக்கு வச்சு ஐயோ நான் கேட்காம விட்டுறேன்னாங்களாம். அதற்காகத்தான் இங்கு CN ராவ் அவர்களும் நாராயணமூர்த்தி அவர்களும் இவரை போன்ற பல ஆர்டிஸ்ட், இவர் அமீர் கான் போன்றவர்கள் பேச காரணம் என்னன்னா, பக்கத்து வீட்டானுக்கு நம்ம பேசலாம், நாளைக்கு பாண்டேக்கு வந்துடக்கூடாதுன்ற கவலை தான் எனக்கு. நீங்க பாண்டே பற்றி அக்கறைக்கு நன்றி. நான் இறைவனை நம்பிட்டு தான் இருக்கிறேன், வேற யாரையும் நம்பிட்டு இல்ல. என்னுடைய கேள்வி நான் என்ன நினைக்கிறேன், இது போன்ற விஷயங்களை செயல்படுத்துவோர் பேசுவோர் பாசிஸ்ட் என்று நீங்கள் சொல்லீர்களானால், இன்றைய திரு இளங்கோவனுடைய அறிக்கையில கடைசி வரியை நான் படிக்கிறேன். இது போன்ற தரம் தாழ்ந்த இழிவான பேச்சுக்களை இனியாவது நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தவில்லை என்றால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை. திரு ஹெச் ராஜா பேசிய எந்த வார்த்தையை விட குறைந்தது. நீங்கள் பாசிஸ்ட் இல்லையா, இந்த வார்த்தை ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை இல்லையா, தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா, விளைவுகளை சந்திக்க வேண்டும். என்ன அர்த்தம்? விளைவுகளை சந்திக்க வேண்டும். அந்த விளைவுகள் அந்த விளைவுகள் என்ன சார்? ராமன் விளைவா? இல்லையே, அதுக்கான கோர்ட்டுக்கு போகலாம், சட்டப்படி சந்திப்போம் சொல்லுங்க. சட்டப்படி சந்திக்க மாட்டோம், உங்களை அடிப்போம் சொல்லிருக்காரு. அமெரிக்கன் நாடு இன்னும் பெட்டரா பாக்குறேன். இரண்டு காரணங்கள் சட்டப்படி நீங்க சொன்னீங்கன்னா சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டியவர். இரண்டு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். ஒன்று, இது சட்டப்படி சந்திக்கிறோம் என்றுதான் அவர் சொல்லி இருப்பார். நீங்க இந்த மாதிரி இல்ல, நீங்க இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா இன்டர்பிரேஷனே கிடையாது. நான் முடிச்சிடுறேன். ப்ளீஸ் லெட் மீ பினிஷ். எதிரிதான் நீங்கள் எந்த ஆயுதம் பிரயோகிக்க வேண்டும் என்பதை அவர் நிர்ணயிக்கிறார். தற்காப்பிற்காக இந்த வசனத்தை சொன்னது போராளிகள். ஆளும் கட்சி எல்லாத்தையும் போலீஸ் குண்டாஸ் இவங்க ஏன் ஹெச் ராஜாவே இந்த மாதிரி பேசிச்சு ஒரு தொலைக்காட்சியில இளங்கோவன் கடுமையான போராளிகளாக நாங்கள் மாற வேண்டிய கட்டத்தில் அவர்கள் எங்களை தள்ளுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து இன்னைக்கு நான் கேட்கறது உங்களுடைய வாதத்தை நீங்க வலுவாக்கலாம். உங்க மனசாட்சி கொடுறேன். திரு ராஜா குறுக்கிட சார், சேகர் குறுக்கிட வரும். நீங்க இல்ல, ஒரு தொலைக்காட்சியில பேட்டியில பேசிக்கிட்டு இருந்த இளங்கோவன் எவ்வளவு ஒரு டாலரண்ட் மனிதர் என்பதற்கு உதாரணம். அதுல கேள்வி கேட்டதை பொறுக்க முடியாது, ஏந்திரிச்சு அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை மிரட்டியது மட்டுமல்லாமல் இது ஐடி ரைடு வருவேன்னு சொல்லி அடுத்த நாளைக்கு அதையும் செஞ்சார். அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு நாகரிகமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி செயல்பாடுகளை செய்யக்கூடிய இளங்கோவன் என்பதற்கு அது ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாம யார வேணாலும் கேளுங்க, பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க.
அதாவது ராஜா அவர்கள் அதாவது இளங்கோவனுடைய கடைசி வார்த்தை நாங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை கூட ஆம் அவர் தவறு செய்து விட்டார், நாங்கள் இதை நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லுவதற்கு கூட அவர்களுக்கு இல்ல. அந்த அளவுக்கு இன்னும் டாலரன்ஸ் மதிக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். சந்திக்க வேண்டி வரும் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கறத இளங்கோன்னு சொன்னது அமெரிக்க நாடு கண்டிக்கணும் விரும்புறீங்க. மகேஷ் சர்மாவும் யோகி ஆதித்யானந்தும் பேசுறதெல்லாம் நீங்க கண்டிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இல்ல மோடி இவராவது காரணம் கற்பிக்க பாக்குறாரு. நீங்க அவங்க பேசுறதா சரியில்லை சொல்றீங்க. அவர்களே நீங்க தயவு செய்து குறுக்கு சால் ஓட்டாதீங்க. அவர்களுக்கு உறுதியாக கட்சி அவர்கள் பேசியதை கண்டித்திருக்கு. அதுக்கு என்ன ஒவ்வொரு நாள் நாங்க விளம்பர படத்தை எடுத்துட்டு விவாதங்களுக்கு முன்னால காமிக்க முடியாது. அவர்கள் பேசியது அப்போது கண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுகிறார்கள், அது கண்டிப்பா கண்துடைப்பாங்க கேள்வி வரும். நீங்கள் கண்டித்த பிறகு ஒரு தொடர்ந்து பேசுகிறார்கள் என்றால் நடந்தது கண்டிப்பா கண்துடைப்பா கேள்வி. அது ரைட்டு இல்ல, அது ரைட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஓபன் ஸ்பேஸ்ல வச்சு ஒரு பெரம்படுத்து வச்சுட்டு அடிச்சு அதுக்கப்புறம் அதிகையில தண்ணி எவ்வளவு வருதுன்னு கண்ணுல அளந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்க ஒத்துக்குவீங்க. அந்த மாதிரி தான் தலித்துகளை பார்த்து நாய்கள்ன்றாரு. இல்ல அப்படிலாம் சொல்ல இவரு என்ன சொன்னாரு? அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாய் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஒரு நாய் மேல கல்லுட்டு எரிஞ்சா கூட மத்திய தான் காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. அவனு அதுக்காக தலித்துகள் எங்க சொன்னாங்க இது உங்களுடைய மோசமான இன்டர்பிரேஷன். இவர் ஏங்க மோடி சொன்னாங்க ஒரு நாய்க்குட்டி அடிப்பட்டதுன்னு யார பார்த்து சொன்னாங்க? ஒரு ஆலமரம் அடிப்பட்டது சொல்லுங்க. நீங்க ஞாபகத்துல இல்ல இல்ல என்ன சொன்னாருன்னா சொல்லுங்க. ஒரு இல்ல அடிப்படை நரேந்திர மோடி என்ன சொன்னார் சொல்லுங்க. நரேந்திர மோடி சொன்னதான் சொல்றேன். சொல்லுங்க. இது மாதிரி பல மைனாரிட்டிஸ் அடிப்பட்டதை பத்தி பேசி இருக்குச்சு. என்னுடைய கார்ல ஒரு நாய்க்குட்டி அடிப்பட்டா கூட என் மனசு கஷ்டப்படும் சொன்னாரு. உண்மையான கார்ல இல்ல, யாருடைய கார்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாய்க்குட்டி அடிபட்டா கூட எல்லாருடைய மனசு கஷ்டப்படும். 2000 என்ன நாராயணன் இல்ல 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 இது சின்ன சுரும்பா இருந்தா சின்ன குழந்தையா இருந்தா என்ன அடிபடுவோம். அவருக்கு அவரை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதிரி தலித்துக்களும் மைனாரிட்டிஸும் அந்த நாய்கள் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்கன்றதா உண்மை. உங்களை மாதிரி ஒரு அரசியல் பெருந்தகைகள்லாம் இந்த மாதிரி இன்டர்பிரேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தலைவர் ஆசனத்திலிருந்து டாய்லெட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளார தூக்கி எறிந்தவர்கள் அப்படிப்பட்ட தலித்து மீது அவ்வளவு தூரத்துக்கு பற்று கொண்டவர்கள் அவர்கள். இல்ல மன்னிக்கணும், சரியா கேட்கல திரு சேகர். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. இல்ல நீங்க இப்ப சொன்ன கமெண்ட் திருப்பி இப்படி பண்ணுங்க, சரியா கேட்கல. பதில் சொல்ல வாய்ப்பு கொடுங்க அவருக்கு. அதாவது சீதாராம் கேசரி அவர்கள் தன்னுடைய ஆசனத்தில் இருந்தபோது எப்படி தூக்கி எறிந்தார்கள்? அத்வானி நீங்க என்ன பண்ணீங்க? பிஜேபி பாக்குதுல, நாடு பாக்குது இல்ல, அது ஒரு இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். இல்ல 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 அந்த அளவுக்கு அவர்கள் மீது அத்வானி ஒண்ணும் பண்ணல. அத்வானி நல்ல முறையில் தான் இருக்காரு. இல்ல நேரம் இல்ல, நீங்க இந்த பாயிண்ட் வாங்க தயவுசெய்து. இல்ல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். அதாவது அமீர்கான் அவர்களை பற்றி இங்க பேசுகின்ற போது அமீர்கான் மும்பை குண்டு வெடிக்கும் போது அல்லது 26/11 போது மும்பை அப்படி எரிந்த போதெல்லாம் அவருடைய மனைவிக்கு மும்பையை விட்டு வெளியேறுவதற்கு, இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு அவர் தயாராக இல்லை. ஏன்னா அப்ப இருந்த ஆட்சி அவர் காங்கிரஸ் ஆட்சி. அதனால என்ன நடந்தாலும் அவங்க கன்வீனியன்டாக இருந்தார்கள். இப்போது கூட PK என்கின்ற அந்த படம் அவர் வந்த படத்துல அதுல முழுக்க முழுக்க இந்து சாமியார்களைத்தான் கேவலப்படுத்தி அதை ஹிலேரியஸாக அவர்களை அவமானப்படுத்துகின்ற விஷயத்தில் இருந்ததை பல இந்து இயக்கங்கள் கண்டித்தன. ஆனாலும் கூட அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஒரு 620 கோடி ரூபாய் வருமானத்தை தந்திருக்கிறது. இதே விஷயத்துல அமீர் கான் ஒரு இஸ்லாமிய நீங்க சொல்லக்கூடிய இந்துத்துவத்துல பெரும்பாலும் இதுக்கு மேலே PK படம் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது சாமானியர்கள் நினைத்திருந்தால் படத்தை புறக்கணித்திருப்பார்கள்.
சாமானியர்கள் அப்படி நினைக்கல. அது ஒரு பொழுதுபோக்கா பாக்குறாங்க, பாக்குறீங்க ஒரு பொழுதுபோக்கு அந்த மட்டும் தான். நீங்க அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகாதீங்க பாண்டே, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகாதீங்க. இந்த நாடு டாலரண்ட் நாடு என்பதை நாம நிரூபிச்சு வந்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த டாலரண்ட் நீங்க பாக்குறீங்க இந்த நாடு என்று எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடு. ஆனால் போலி இந்துக்களாகி நீங்கள் இந்துக்கள் என்ற பெயரிலே இந்த நாட்டிலே பிளவை உண்டாக்குகிறீர்கள். நான் ஒரு இந்து, அதை நான் பெருமை கொள்கிறேன். ஆனா நீங்க சொல்ற போலி இந்துக்கள் எல்லாம் நாராயணன் காங்கிரஸ். என்னுடைய கேள்வி இந்துவா இருக்கிறதா இந்த டாலரன்ஸோட இருந்துட்டு இருக்கோம். உங்களை எல்லாம் தாங்கிட்டு இருக்கோம். உண்மையாக இருக்கிறது நிகழ்ச்சியை முடிக்கணும். இதுதான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நான் என்ன கேட்கிறேன், கமலஹாசன் ஒரு விஷயம் சொல்றாரு, அதை நம்ம ஏன் கேள்வி எழுப்பணுங்கிறதே எனக்கு ஒரு கேள்வி. அது ஓகே, அது பதில் சொன்னீங்க. இரண்டாவது விஷயங்கள் பர்சனல் அட்டாக். மூன்றாவது விஷயம் கேட்கிற போது பசுக்கறி பற்றி அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நான் சாப்பிடறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. இருந்தாலும் நீங்க தீர்மானிக்க சொல்றாரு. உடனே நீங்க முஸ்லீம் நாடுகள்ல பூரா வந்து பன்றிக்கறி தடை இருக்குன்னு முஸ்லீம் நாடுகளை பத்தி நீங்க கொல்லப்படுறீங்க. நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, நானும் இந்தியாவில் இருக்கேன், கமலஹாசன் இந்தியாவில் இருக்காரு. அவர் இந்தியா பத்தி பேசுறாரு. நீங்க அங்க பாரு இங்க பாரு சொல்றீங்க. அப்ப இஸ்லாமிய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாளு இல்ல. அதாவது டாலரன்ஸ் என்பது இந்து மதத்திற்கு மட்டுமே பொருத்தமானது, அது மற்ற மதத்துக்கு பொருந்ததில்லை. அவர்கள் மதம் கமலஹாசன் மதத்தை பத்தி பேசலையே, இந்துக்கள் பத்தி பேசலையே. கமலஹாசன் இந்தியா பத்தி பேசுறாரு ஒரு இந்தியராக. இல்ல கமலஹாசன் இவ்வளவு பேசுறாருல, அவர் போய் பாகிஸ்தான்ல போராடணுமா, பங்களாதேஷ்ல போராடணுமா? வந்து அங்க தன்னுடைய முற்போக்கு எண்ணங்களை எல்லாம் வெளியே விட்டுவிட்டா எங்க போய் மண்ணிடணுமோ என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து தானே வந்தாரு. அவருடைய முற்போக்கு எண்ணம் காணா போச்சுல்ல, அவருடைய வந்து மத சார்பற்ற தன்மை காணா போச்சுல்ல. ஆகவே இந்து மதத்துக்கு என்றால் அரசு தலையிட்டு அரசாங்கம் வந்து அரசாங்கம் தலையிட்டு செய்யற விஷயம். இல்ல அதே கமலஹாசன் நான் பட்டத்தை திருப்பி தர மாட்டேன்னு சொல்லி சொன்ன போது பெருமை பாராட்டியது பாஜக. நான் அதை விமர்சிக்கல, நான் அவருக்கு அந்த ரைட் இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிட்டோம். பெருமை பாராட்டுகின்ற அதே இல்ல அவசியம் இல்ல. பெருமை பாராட்டுகின்ற ஒரு நல்லது செய்தால் பெருமை பாராட்டுவோம். அதற்காக அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு நல்லது சொன்னதுக்கு பெருமை பாராட்டாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் இல்ல நாங்க. அதே தப்பு செய்கின்ற போது நாங்கள் நினைக்கின்ற போது எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறார் என்று நினைக்கிற போது சொல்லத்தான் செய்வோம். பாராட்ட கூடாது என்பது இல்லை அல்லவா? நேரம் இல்ல திரு சேகர், நிகழ்ச்சி இந்த தொடர்ந்து முடிக்கிற நேரம் வந்துருச்சு. நிச்சயமாக இது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கும் பதில் கருத்து சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. அதன் பெயர் தான் கருத்து சுதந்திரம். ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் பதிலே பேசக்கூடாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எந்த கருத்தாக இருந்தாலும் எவ்வளவு ஆழமான கருத்தாக இருந்தாலும் அவர்கள் பதில் கருத்து வைப்பதற்கான உரிமை இருக்கிறது. அதே சமயத்தில் தனிப்பட்ட தாக்குதல்கள் எந்த சூழ்நிலை ஏற்க முடியாது. ஏற்கனவே திரு எச்ராஜ் அவர்கள் சொன்னது போல இந்த ஒரு நடமாட முடியாது என்று வைகோ போன்றவர்களை சொன்னதாகட்டும், இப்போது திரு இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருப்பது போல கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது போன்ற எச்சரிக்கையில் நிச்சயமாக அரசியல் விஷயங்களை களத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், இதைவிட நாகரிகமான விஷயங்களை இது போன்ற தலைவர்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதன் மூலமாக தான் அது அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சரியான செம்மையான போக்கை கையாள்வார்கள். அமீர்கானுடைய விமர்சனம் பேச்சு எத்தகையது என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் அவருக்கு அரசியல் நோக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. ஆனால் ஒவ்வொரு சாமானியருக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அடிமனதில் எந்த மாதிரியான சந்தேகம் எழுந்திருக்கிறது என்பதை வெளிக்கொணரக்கூடியமாக அவர்களுடைய முகமாக அவருடைய குரலாக அமீர்கானுடைய குரல் வந்திருக்கிறது. இந்த அச்சத்தை போக்க வேண்டிய கடமை பெரும்பான்மையினருக்கும் இந்திய அரசுக்கும் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்துல இந்த நிகழ்ச்சியில் கலந்து வந்த கருத்து இரண்டு பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.